எல்லோரையும் தோழர்களே என்று அழைத்து எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பே கொஞ்சம் வேதனையாகத்தான் இருக்கிறது. இடஒதுக்கீடு சலுகையா உரிமையா என்று விவாதிக்க வேண்டிய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்பது வேதனையான ஒன்றுதான். இடஒதுக்கீடு உரிமைதான், அது சலுகை அல்ல, அது பிச்சை அல்ல. தகுதியும் திறமையும் இல்லாதவர்கள் அவர்களை கொண்டு வந்து குறுக்கு வழியில் ஆளாக்கி விடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு அல்ல. தகுதியும் திறமையும் உள்ளவர்களை ஆளாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடு என்பதை உணர்த்த வேண்டிய, சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதை யாருக்கு சொல்ல வேண்டிய காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது அதைவிட வேதனையாக இருக்கிறது. இடஒதுக்கீட்டை காலமெல்லாம் எதிர்த்தவர்களுக்கு போய் அவர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வகையில், அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை புரிய வைக்கக்கூடிய வகையில் ஒரு நிலை நமக்கு இருந்தால் கூட அது லாஜிக்கலாக, அது தர்க்க ரீதியில் சரி. ஆனால் நமக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை என்பது, இந்த இடஒதுக்கீட்டின் பயனால் யார் யார் கல்வி வாய்ப்பை, வேலை வாய்ப்பை, சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான நிலையை எட்டி இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டு பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நாம் இடஒதுக்கீடு ஏன் தேவை, இடஒதுக்கீடு சலுகையா, இடஒதுக்கீடு உரிமையா, இடஒதுக்கீடு அப்படியா, இடஒதுக்கீடு இப்படியா என்பது பற்றிய பாடத்தை அந்த பிள்ளைகளுக்கு நடத்த வேண்டிய அளவுக்கு ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, 2011ஆம் ஆண்டு, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன், நீயா நானா என்கிற அந்த விஜய் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி, கோபிநாத் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி, அதில் இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு விவாதம் நடத்தப்பட்டது. மருத்துவர் எழிலன் அவர்கள் அதில் பங்கேற்றார் என்று நினைவு எனக்கு இருக்கிறது. அந்த நிகழ்வில் ஒரு பக்கம் இடஒதுக்கீட்டால் பயன்பெறக்கூடிய பிள்ளைகள் அமர்த்தப்பட்டிருந்தார்கள், இன்னொரு பக்கம் அந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை தாங்கி செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் என்று இன்னொரு தரப்பு அழைக்கப்பட்டிருந்தோம். அதில் தான் நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்தோம். எதிரில் அமர்த்தப்பட்டிருந்த பிள்ளைகள், மாணவர்கள், இளைஞர்கள், இடஒதுக்கீட்டால் பயன்பெறக்கூடிய பிள்ளைகள், இடஒதுக்கீட்டை எதிர்க்கக்கூடிய சில மாணவர்களும் கூட, இளைஞர்களும் கூட அமர்த்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் இடஒதுக்கீட்டால் பயன்பெறக்கூடிய பிள்ளைகளும் உண்டு. அதில் ஒரு இளைஞன், கடலூரை சார்ந்த ஒரு மாணவர் பேசினார். என்னுடைய சக தோழன், அவன் முற்பட்ட வகுப்பை சார்ந்தவன், அவன் என்னை விட அதிக மதிப்பெண் எடுத்திருக்கிறான், நான் அவனை விட குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது, அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, என் மனதுக்குள் இது ஆறாத காயத்தை ஏற்படுத்தி விட்டது, அதனால் தான் சொல்லுகிறேன் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்கிறான், வாதம் புரிகிறான். மிக மிக அதிர்ச்சியாக இருந்தது. அப்போதுதான் நாங்கள் குறுக்கிட்டு கேட்டோம், தம்பி, உன்னுடைய நண்பன் என்று சொன்னாயே அந்த முற்பட்ட சமூகத்தவன், அவன் சிறந்த மதிப்பெண் எடுத்திருக்கிறான், அவனுக்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும், அவனும் அடுத்த நிலைக்கு வர வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. யாருடைய உரிமையையும் தட்டி பறிப்பதல்ல இடஒதுக்கீடு, யாரையும் அடுத்த கட்டத்திற்கு நகர விடாமல் முடக்குவதற்கல்ல இடஒதுக்கீடு. ஆனால் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும், உனக்கு இப்போது வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னாய் அல்லவா, இந்த வாய்ப்பு இந்த இடஒதுக்கீட்டினால் தான் கிடைத்தது, உன்னுடைய தலைமுறையில் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு இது என்று சொல்லி அவனுக்கு புரிய வைத்து விட்டு அடுத்த கேள்வியை கேட்டோம். உன்னுடைய தந்தை படித்திருக்கிறாரா என்று கேட்டோம், இல்லை என்று சொன்னான். உன்னுடைய தாத்தா படித்திருக்கிறாரா என்று கேட்டோம், இல்லை என்று சொன்னான். உன்னுடைய தலைமுறையில் யாராவது படித்திருக்கிறார்களா, உன்னுடைய சுற்றத்தார் உற்றத்தார் யாராவது படித்திருக்கிறார்களா என்று கேட்டோம், இல்லை என்று சொன்னான். நீ ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக பின்னணியிலிருந்து வந்திருக்கிறாய், உன்னுடைய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில், உன்னுடைய கிராமத்தில் யாராவது படித்திருக்கிறார்களா, உன்னுடைய தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையில் என்று கேட்டோம், இல்லை என்று சொன்னான். சரி, உன்னுடைய நண்பன், முற்பட்ட வகுப்பை சார்ந்த அந்த நண்பன், அவனுடைய தந்தை படித்திருக்கிறாரா என்று கேட்டோம், ஆமாம் என்று சொன்னான். அவனுடைய தாத்தா படித்திருக்கிறாரா என்று கேட்டோம், ஆமாம் என்று சொன்னான். அவனுடைய வாழ்க்கை நிலை எப்படிப்பட்டது என்று கேட்டோம், அவனுடைய வீடு எப்படிப்பட்டது என்று கேட்டோம், அவனுடைய வாழ்க்கை சூழல் எப்படிப்பட்டது என்று கேட்டோம். எல்லாவற்றுக்கும் அவனிடமிருந்து ஒரு நல்ல பதில் வந்தது. இப்படிப்பட்ட நிலையில் அவன் இருக்கிறான், இப்படிப்பட்ட நிலையில் நீ இருக்கிறாய்,
அவன் இடத்திற்கு உன்னை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு என்று அவன் சொன்ன உதாரணத்திலிருந்து அவனுக்கு சுட்டிக்காட்டி புரிய வைத்தோம். அந்த விவாதம் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளானது அந்த காலத்திலேயே. ஆக இன்றைக்கு அந்த நிலைமையிலிருந்து இந்த 10 ஆண்டுகளில் ஒன்றும் நிலைமை மாறிவிடவில்லை, இன்னும் மோசமாகத்தான் போயிருக்கிறது. நம்முடைய இளைஞர்கள், சமூக வலைத்தளங்களில் புழங்கக்கூடிய மாணவர்கள், பெரும்பாலானவர்களுக்கு அந்த பொது உளவியல் என்பது அப்படி ஊட்டப்பட்டிருக்கிறது. இடஒதுக்கீடு என்றால் ஒரு அருவருப்பான ஒரு சொல் போல, இடஒதுக்கீடு என்றால் ஏதோ பிச்சை போல, இடஒதுக்கீடு என்றால் கோட்டா என்றால், அப்படித்தான் திரைப்படங்கள்ல வசனம் வைக்கிறாங்க. கோட்டால வந்தவன் இவன் ஒண்ணுக்கு தேராதவன், இவன் எதுக்கு ஆகாதவன், கோட்டால உட்கார்ந்துக்கிட்டு இடத்த அடைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறானுங்க என்று இடஒதுக்கீட்டில் வந்தவர்களினுடைய அறிவையோ, இடஒதுக்கீட்டில் வந்தவர்களுடைய திறமையோ, இடஒதுக்கீட்டில் வந்தவர்களுடைய தகுதியையோ, தனிப்பட்ட ஆளுமை திறனையோ அங்கீகரிக்க மனமின்றி அவர்களை ஒருமையில் விழிக்கக்கூடியவர்களாக கோட்டால வந்தவன் தான் சொல்லுவாங்க. கோட்டால உட்கார்ந்து இருக்கிறவன் என்று ஒருமையில் விழித்து அழைத்து அவனுடைய ஆளுமை திறனை குறைத்து மதிப்பிட்டு மலிவான சொற்களால் அவரை அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த சூழலை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கும் கூட வெளிப்படையாக பார்ப்பனிய ஊடகங்கள் அப்படித்தான் இடஒதுக்கீடு குறித்த விஷம கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், நச்சு கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட தினமலர்ல ஒரு செய்தி வந்தது, இந்த நீட் தொடர்பான ஒரு இது உங்களிடம்னு தினமலருடைய எடிட்டோரியல் பேஜ். அதுதான் அது லெட்டர்ஸ் டு எடிட்டர் இல்ல, அது எடிட்டோரியல். அதாவது வாசகர்கள் கடிதம் எழுதக்கூடிய பகுதி அல்ல அது. அப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவங்க எடிட்டர் அதுல எழுதுவார், அவங்களுடைய எடிட்டோரியல் அதுல எழுதுவாங்க. அந்த இடத்தில் அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த மருத்துவ படிப்பு என்பது உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு படிப்பு, மருத்துவ தொழில் என்பது உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு தொழில். அந்த தொழிலுக்கு இப்படி கோட்டால எல்லாம் வந்தாங்கன்னா என்ன ஆகுறது, இவங்கள்ட்ட எல்லாம் போய் மருத்துவம் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு வேதனைப்பட்டு விரக்தி அடைந்து ஒரு கடிதம் வெளியிட்டு இருந்தார்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையானது. ஆனா அவங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படுறதில்ல. தொடர்ந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்துக்களை வைக்கிறார்கள். அது அவங்கள்ட்ட தான் அது இருக்குதான்னு பார்த்தா அந்த கருத்து இங்கே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இடஒதுக்கீட்டால் பயன்பெறக்கூடிய தரப்பில், அந்த இளைஞர்கள் மாணவர்கள் தரப்பில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இங்கேதான் நம் தரப்பு இந்த இடஒதுக்கீடு என்பது உரிமை என்று அதனுடைய வரலாற்றை சொல்லி, அதனுடைய தேவையை சொல்லி, அது எப்படி வந்தது, யாரால் வந்தது, அதற்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கின்றன என்பதை சொல்லி, இன்னும் சொல்ல போனால் இந்த இடஒதுக்கீட்டு நியாயத்தை இப்போது உணர்த்துவதற்கான கனிவான காலம் இப்போது வந்திருக்கிறது. இவ்வளவு காலமும் இடஒதுக்கீட்டை எதிர்த்த தரப்பே, இடஒதுக்கீட்டை கொச்சை என்று கொச்சைப்படுத்திய தரப்பே, இடஒதுக்கீட்டை கேவலப்படுத்திய தரப்பே இன்னைக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு 10 விழுக்காடு வாங்கி வச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்ப இடஒதுக்கீட்டை இவ்வளவு நாளும் மறுத்தவர்கள், எதிர்த்தவர்கள் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி வைத்துக் கொண்டு மற்ற பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கான உரிமைகளையும் சேர்த்து பறிக்கக்கூடிய இடத்திற்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்போது நாம் இன்னும் உரக்க பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த சூழலில் தான் இடஒதுக்கீடு என்பது, அதனுடைய தேவை என்பது, அதனுடைய வரலாறு என்ன என்பதை பற்றி நாம் மிகப்பெரிய அளவுக்கு விவாதிக்க வேண்டிய, அந்த கருத்துக்களை வெகுமக்கள் மையப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இப்போது இடஒதுக்கீடு பறிப்பு ஒரு பக்கம் மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது, அது அடுத்து நான் வருகிறேன். ஆனால் முதலில் நமக்கான இடம் என்பது இப்போது எங்கே உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் கருத்துருவாக்க தளத்தில்.